ஒரு பண்ணு விற்கிறீங்க 5% டேக்ஸ் போடுறீங்க, ஆனால் க்ரீம் தடவதுனால 18% ஆகுது, க்ரீமையும் பண்ணியும் கொடுத்துருங்கன்னு ஒரு கஸ்டமர் கேட்டிருப்பாருல்ல. அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் யாரு? அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு தொழிலதிபர். அவருடைய இஷ்யூக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். அவரோட கன்சர்ன் அவரோட ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அவரோட கன்சர்ன் அவரோட பிசினஸ், அவரோட கன்சர்ன் ஜிஎஸ்டியோட காம்ப்ளெக்ஸா இருக்கு. எங்களுக்கு எந்த லாபமுமே இல்லையே. ஜிஎஸ்டினால யாருக்கு லாபம்? கவர்மெண்ட் கிட்ட தானே காசு போகுது. ஜிஎஸ்டி நம்ம நாட்டில் வந்து ஒரு யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் டாக்ஸ் கிடையாது. 5%, 12%, 18%, 28%, கோல்டுக்கு வந்து 3%, டைமண்டுக்கு 0.25%. ஜிஎஸ்டி வருமானமாகப்பட்டது கவர்மெண்ட்டுக்கு உயர்த்துக்கிட்டே தான் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ஜிஎஸ்டி வருவாய் ஏறதை நம்மளால பார்க்க முடியுது. ஆட்டோ டிரைவர் கூட ஜிஎஸ்டி பிரச்சனை இருக்கு. எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு போடுற பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள இல்ல, அதனால பெட்ரோல் டீசல் விலை அதிகமா இருக்கு. ஒரு ஆட்டோ டிரைவர் கேட்பாரு, ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்பாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்பாரு. என்ன கேட்பாரு? எப்பங்க பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வருவீங்க? அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயம் இல்லை, அப்பாலஜி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கேட்டது எதுவுமே தவறு இல்லை. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நவநீத் சார். 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், கோவை எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் கலந்து கோவை கொடிசியால தொழில் முனைவோர் கலந்தாய்வு நடந்திருக்கு சார். இந்த கலந்தாய்வில் பல பிசினஸ்மேன், ஹோட்டல் உரிமையாளர்கள்லாம் கலந்துருக்காங்க. இதில் கோவையை சேர்ந்த அன்னபூர்ணா ஹோட்டல்ஸோட உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் சார். அந்த கேள்வியானது யாரையுமே அஃபண்ட் பண்ணுற விதத்தில் இல்லை, இருந்துமே அது பெரும் சர்ச்சையாக இருக்குது சார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக நவநீத் அன்னபூர்ணா ஹோட்டல் ஆகப்பட்டது கோயம்புத்தூரோட பிராண்டு. கோயம்புத்தூர்னு சொன்னாலே அன்னபூர்ணா ஹோட்டல். கோயம்புத்தூர் போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம போகிற இடம் வந்து அன்னபூர்ணா ஹோட்டலாக இருக்கும். இப்போ நான் கூட ட்ராவல் பண்ணும் பொழுது ஃப்ளைட்லேயோ இல்லை பஸ்லேயோ போய் இறங்கும் பொழுது அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு பிராண்டு மைண்டில் வர்றது வந்து அன்னபூர்ணா ஹோட்டல். அன்னபூர்ணா ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் the quality is one of the best in the world ன்னு சொல்லுவேன் with respect to vegetarian food, சவுத் இந்தியன் ஃபுட்டில். அது மட்டும் இல்லாமல் தங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அன்னபூர்ணா ஹோட்டலில் வந்து லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸும் அவங்களுடைய பழைய ரெஸ்டாரண்ட்டில் ஒன்று வச்சுருக்காங்க. அது கீழே அவங்க வந்து ஹோட்டலும் நடத்துகிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அன்னபூர்ணா ஹோட்டல் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பிராண்ட் இன் கோயம்புத்தூர், இஸ் த பில்லர் ஃபார் ஆண்டர்பிரினர்ஷிப் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். எப்படி வந்து ஒரு ஹோட்டல் நடத்தணும், எப்படி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து ஹோட்டலை வந்து 1 by 1 டெவலப் பண்ணணும், அதே மாதிரி மார்க்கெட் எந்த மார்க்கெட் செக்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக வந்து அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு வந்து ஒரு ஐகானிக் ஆண்டர்பிரினர்ஷிப் இனிஷியேட்டிவ்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் அ பிராண்ட். அப்படி பார்க்கும் பொழுது இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் ஆகப்பட்டது 1960களில் தொடங்கப்படுது. இது தொடங்கினவர் பார்த்தீங்கன்னா அவங்க ஹோட்டல்லேயே ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோ கிட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் பேர் குறிப்பிட்டிருப்பாங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா கே. தாமோதரசாமி நாயுடு. அவர் எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா கெனடி மூவி தியேட்டர் இருக்கு, அங்கே வந்து ஆர்எஸ்புரத்தில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக வந்த தலைமுறையும் அவரை சார்ந்து வந்த தலைமுறைகளும் பிரதர்ஸ் வந்து ஒத்துமையாக இருந்து அந்த அன்னபூர்ணா செயின் ஆஃப் ஹோட்டல்ஸை க்ரோத்துக்கு கொண்டு போயிருக்காங்க 1 by 1. இட்ஸ் அ ஃபேமிலி ஓன்டு என்டிட்டி. ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணாவில் வந்து ஃபுட் இனோவேஷன்ஸும் பண்ணுறாங்க. குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் வந்து அட்மோஸ்ட் கேர் எடுத்துப்பாங்க. இன்ஃபேக்ட் யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். அவங்க ஃபுட்டில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் கோயம்புத்தூர் போகும்போது நம்மளே சாப்பிட்டுட்டு இது வந்து அன்னபூர்ணாலால இந்த டேஸ்ட்டா இல்லை கோயம்புத்தூர் சிறுவாணி தண்ணினால இந்த டேஸ்ட்டா அப்படின்றது வந்து வி யூஸ் டு டிஸ்கஸ் ஆல்சோ. அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் லீடர்ஸ் அவங்க ஆக்சுவலாக அந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். அவருடைய அந்த ஹோட்டலுடைய இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் உரிமையாளர் வந்து பிரதர்ஸோட அஃப்கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பிஸ்னஸை. அதில் வந்து அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன், அதாவது ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் இப்போ இந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறார். அவர் வந்து கோயம்புத்தூர் நடந்த இனிஷியேட்டிவ், அதாவது எம்எஸ்எம்இ குறு சிறு தொழில் பண்ணுறவங்க ப்ளஸ் ஆண்டர்பிரினர்ஸோட மீட்டில் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுடைய கட்சியை சார்ந்து இருந்த எம்எல்ஏ ப்ளஸ் அவங்க கட்சி நிர்வாகிகள்லாம் இருந்தாங்க. அவங்க தலைமையில் அந்த ப்ரோக்ராம் நடக்குது கொடிசியாவில். அந்த ப்ரோக்ராமோட இன்டென்ஷன் என்னன்னு பார்க்கணும். அந்த ப்ரோக்ராமோட இன்டென்ஷன் வந்து யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து
ஆண்டர்பிரனர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பிரச்சனை, அப்புறம் மத்திய அரசுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய பாலிசியில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுமா, ப்ரோ ஆண்டர்பிரனர்ஷிப் மெஷர்ஸ், ஆண்டர்பிரனருக்கு ப்ராப்ளம்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக அது ஒரு கலந்தாய்வு. அவங்க பேசுறதுக்காக வரல, பிரச்சனை என்னன்னு கேட்கறதுக்காக வராங்க. எல்லாரும் அசம்பிள் ஆகுறாங்க. அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய தலைமையில் அசம்பிள் ஆகுறாங்க. அப்புறம் ஒரு இஷ்யூவும் பேசுறாங்க. அப்படி பேசும்பொழுது அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுந்து அவருடைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கோயம்புத்தூர் அவங்களுடைய ஓன் ஸ்லாங்கில் ஒரு பக்குவமாக புரிகிற மாதிரி, அட் த சேம் டைம் காமன் பீப்புள் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, அவரோட அசோசியேஷன் பீப்புளும் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோட பிரச்சனையை யாருக்குமே புரியாத ஒரு பிரச்சனையை அழகாக அந்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிரச்சனையை சொல்லும் பொழுது அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவங்களுடைய பெயரையும் குறிப்பிட்டு, இந்த மாதிரி எங்கள் ஹோட்டலுக்கு வருவாங்க, இந்த மாதிரி வந்து சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி பிரச்சனையை பேச ஆரம்பிக்கிறார். அது ஒரு ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறதுனா, அந்த இஷ்யூ பேசுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கான்டெக்ட் செட் பண்ணி ஒரு சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அவர் பேசுனதுல எந்த தவறும் கிடையாது. அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் ஒரு தொழில் முனைவோரா பல குடும்பங்களுக்கு வேலை கொடுக்குறவரா இருக்கிறதுனால, ப்ளஸ் அவர் டாக்ஸ் பேயிங் அசசி, ஜிஎஸ்டியும் கட்டுறாரு. ஜிஎஸ்டி கன்சியூமர்ஸ் கிட்ட வாங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டர்பிரினர் அவருக்கு ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தொழிலதிபருமே கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நவநீத், கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லாபத்துக்காக ஒர்க் பண்றது ரெண்டாவது, அந்த லாபத்து மேலேயும் டாக்ஸ் கட்டுறாங்க, இன்கம் டாக்ஸ். ஆனா ஜிஎஸ்டிங்கிறத கவர்மெண்ட்டுக்காக கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆண்டர்பிரினர், தொழில் பண்றவர், கன்சியூமர் கிட்ட இருந்து ஜிஎஸ்டியை வாங்கி அவர் வந்து உள்முக வரி எடுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்காக ஒரு தொழில் முனைவோரும் வேலை பண்றாங்க. ஜிஎஸ்டி எடுத்துட்டு போயிட்டு கட்டுறதில்ல. அப்ப கட்டும் பொழுது அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, கட்டும் போது அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும், கட்டும் போது அவங்க வந்து எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்டாகவும் கட்டணும். அவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த நேரத்தில் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிக அழகாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பிரச்சனையை சொல்றாரு அந்த பொதுக்கூட்டத்தில், கலந்தாய்வு மீட்டிங்ல. அப்போ என்ன சொல்றாருன்னா, நார்த்தில் வந்து ஸ்வீட் சாப்பிடுவாங்க, நார்த்தில் வந்து அதிகப்படியாக ஸ்வீட் சாப்பிடுவாங்க. இங்கே திஸ் பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில் அது அவருடைய பாஷையில், அவருக்கே இருக்கக்கூடிய அந்த பாஷையில் சொல்றாரு. இன்ஃபேக்ட் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எல்லார்கிட்டையுமே நகைச்சுவையோடையும் மிக அழகாக எப்பயுமே வந்து பண்பாக அன்பாக பேசக்கூடிய ஒரு தொழிலதிபர். ஏன்னா நானே மீட் பண்ணியிருக்கேன் பல வாட்டி. ரெண்டாவது வந்து அவர்கிட்ட பேசும்பொழுது பல வாட்டி வந்து ஜிஎஸ்டி மீட்டிங்ஸ்லாம் போய் கோயம்புத்தூர்ல நான் அட்ரஸ் பண்ணும்பொழுது அவரோட நான் பேசியிருக்க தருணங்கள் உண்டு. அங்கே ஹோட்டல் போகும்போது கூட பார்த்துருக்கேன். அதனால வந்து அவர் அன்பும் பண்பும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரு ஜென்ரலாக ஒரு நகைச்சுவை உணர்வோட பேசக்கூடிய ஒரு மனிதர். அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நார்த்தில் வந்து ஸ்வீட் சாப்பிட்றாங்க, ஸ்வீட்டோட சேர்த்து காரமும் காஃபியும் சாப்பிட்ற பழக்கம் இல்லைங்கிற ஃபர்ஸ்ட் கான்டெக்ட் செட் பண்றாரு. அது எதுக்காக செட் பண்றாருன்னா, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து வந்த பொழுது ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் டாக்ஸிங் ரைட்ஸ் இருந்தது. நவநீத், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மேனுஃபேக்சரிங் மேலேயும் சர்வீஸ் மேலேயும் டாக்ஸ் போடலாம். ஸ்டேட் வந்து விற்கிற பொருள் மேலே, சேல்ஸ் மேலே வேட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வேட்டு போடுற பவரையும், மேனுஃபேக்சரிங் மேலே சர்வீஸ் டேக்ஸ் மேலே போடுற, சர்வீசஸ் மேலே டாக்ஸ் போடுற பவரையும் எடுத்துட்டு ரெண்டு கவர்மெண்ட்டுமே ரெண்டுமே போடலாம், மூணுக்கு மேலேயும் போடலாம் அப்படிங்கிற அந்த பவரை கொண்டு வர ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 246A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கான்ஸ்டிடியூஷனலா நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 246A empowers both parliament and state legislatures to enact legislation law providing for imposition of goods and service tax அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜிஎஸ்டி போடக்கூடிய உரிமையாகப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்வீட், காரம், காஃபி இது வந்து எங்களுடைய கலாச்சாரம். ஸ்வீட் சாப்பிடுவாங்க, அப்புறம் காரம் சாப்பிடுவாங்க, அப்புறம் காஃபி சாப்பிடுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு சில வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு சின்ன பிளேட்டில் ஸ்வீட் கொடுப்பாங்க, காரம் கொடுப்பாங்க, மிக்சரோ
காரா பூந்தியோ இல்லாட்டி காரா சேவோ ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க, இல்லை டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்பீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க, ஜூஸ் சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. பட் ஜென்ரலாக காஃபி கொடுப்பாங்க. ஸோ இந்த பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில் கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட்னு கல்ச்சுரல் டிஃப்ரென்சியேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ஸ்வீட்டுக்கு ஒன்று, காரம்க்கு ஒன்று, காஃபிக்கு ஒன்றுன்னு டேக்ஸ் இருக்கு. இதை ஒரு ப்ராடக்டா நீங்க ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஒரு வலியுறுத்துறாரு. நீங்க புரிஞ்சுக்கோங்க, நகைச்சுவையா சொன்னாலும் அதுல வந்து லா பாயிண்ட் இருந்தது. யாரோடது? ஸ்ரீனிவாசன், அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசனோட பாயிண்ட்ல, அவங்களோட பாயிண்ட்ல ஒரு லா பாயிண்ட் இருந்தது. என்ன லா பாயிண்ட்னா, ஸ்வீட்டு, காரம், காஃபி இந்த மூணுத்தையும் இணைச்சு ஒரு ரேட்டை சொல்லுங்க, அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எதுக்காக சொல்றாருன்னா, ஒன்னொன்றுக்கு ஒன்னொரு ரேட் இருக்கும் பொழுது நிறைய கன்ஃபியூஷன் ஏற்படுது. ஒரு பிஸ்னஸ்க்குமே ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஸ்வீட், காரம், காஃபி கொடுக்கக்கூடிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் டாக்ஸ், யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் டாக்ஸ் கொண்டு வாங்கன்றாங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? ஜிஎஸ்டி நம்ம நாட்டில் வந்து ஒரு யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் டாக்ஸ் கிடையாது. 5%, 12%, 18%, 28% நவநீத். இந்த 4 ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் டாக்ஸ். இதை தாண்டி கோல்டுக்கு வந்து 3%, டைமண்டுக்கு 0.25%. இது மாதிரி வந்து பல டாக்ஸஸ் இருக்குது. ரெண்டாவது, எல்லா இன்டைரக்ட் டாக்ஸும் மறைமுக வரியுமே இன்னும் ஜிஎஸ்டிக்குள்ளே வரல. ஸ்டேட் போடக்கூடிய வாட்டர் டாக்ஸு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸு, ஸ்டாம்ப் டியூட்டி இதெல்லாம் தனியாக இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் பீப்புள். அவங்களுக்கு லாபமே கம்மி நவநீத். அவர் என்ன கேட்குறாரு, யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் டாக்ஸை எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வாங்கன்னு அவருடைய தொழில் சார்ந்த விஷயத்த சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறாரு. அதை சர்ச்சையாக்குறது வந்து எந்த விதத்துலையும் கரெக்ட் கிடையாது. அவர் கேட்டதுல தவறு கிடையாது. மூணாவது விஷயம் என்ன சொல்றாரு, பன்னை பற்றி பேசுறாரு. அந்த பன்னு தான் ரொம்ப பெரிய ரீச். ஆக்சுவலாக பன்னை பற்றி பேசும்போது என்ன சொல்றாரு, க்ரீம் தடவாத பன்னுக்கு 5%, க்ரீம் தடவுற பன்னுக்கு 18%, க்ரீமையும் பன்னையும் கஸ்டமர் தனியாக கேட்குறாங்கன்னு சொல்றாரு. ஸோ பன்னுக்கு ஜிஎஸ்டி கம்மி, பன்னு வித் க்ரீமுக்கு 18% இருக்கும் பொழுது அந்த க்ரீம் அப்படிங்கிறத பன்னை கட் பண்ணி க்ரீமை தடவினீங்கன்னா அது வந்து 18%ல வருது. காரணம் க்ரீமால 18%, க்ரீம் 18% இருக்கிறதுனால காம்போசிஷன் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 பொருளை சேர்த்து பண்ணீங்கன்னா, இப்போ பர்கர் பன்னு அது உள்ள நிறைய வச்சு விற்கிறீங்கன்னா எந்த ஐட்டத்தோடைய ரேட் அதிகமாக இருக்கும் அந்த ரேட்டு எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். நீங்கள் பர்கருக்குள்ள ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அது ஒரு பொருள் எடுத்து நீங்கள் டேக்ஸ் போட முடியாது. பர்கருக்குள்ள நிறைய ஐட்டம் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபலூடா, அதில் நிறைய மிக்ஸ் ஆகிருக்குமா இருக்காதா, நிறைய ஐட்டம் ஐஸ்கிரீம் இருக்கும், அதில் இருக்கும் என்னென்ன ஐட்டமோ போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு ஃபலூடாக்குன்னு தனி ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்காது. அதில் இருக்க சம்டைம்ஸ் அதில் மிக்ஸ் ஆகிருக்கிற ஒரு ஐட்டமுக்கு ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டாக்ஸ் என்ன இருக்கோ அது அப்ளை ஆகும். அப்படி இருக்கும் பொழுது அன்னபூர்ணால அந்த க்ரீம் பன் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் கூட அன்னபூர்ணோட பன் இப்போது ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ஒன் ஆஃப் த ஐகானிக் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் அன்னபூர்ணா. பன்னு தானங்க, அது என்ன பெரிய விஷயம்னா அவங்களோட ப்ராடக்ட் அது ஒரு ஐகானிக். ஸோ அந்த பன்னை கட் பண்ணி க்ரீம் வச்சு அந்த ஒரு பேக்கெட்டில் பேக் பண்ணி கொடுக்குறாங்க அன்னபூர்ணா. அதை 18% சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு கஸ்டமர் என்ன கேட்பாரு, நகைச்சுவையாக கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா? ஒரு வணிகர் கிட்ட என்ன கேட்டிருப்பாங்க, என்னங்க ஒரு பன்னு விற்கிறீங்க 5% டேக்ஸ் போடுறீங்க, ஆனால் க்ரீம் தடவுறதுனால 18% ஆகுது, க்ரீமையும் பண்ணியும் கொடுத்துருங்கன்னு ஒரு கஸ்டமர் கேட்டிருப்பாருல்ல. பல கஸ்டமர் கேட்டிருப்பாங்க. அதுவும் கோயம்புத்தூர் மார்க்கெட்லாம் எப்படின்னா ரொம்ப இன்டெகிரேட்டட் மார்க்கெட். எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா ஆண்டர்பிரனர் விசிபிளாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஃபீட்பேக் எடுத்துகிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் பன்னு வாங்கும்போது க்ரீம் தடவி விற்பேனா இல்லை பன்னா விற்பேனான்னு எனக்கே தெரியாது. அப்போ அதுக்கு உள்முக வரி இருக்கா அப்படிங்கிறது என்னோட கன்ஃபியூஷன் மட்டும் கிடையாது. அதை சொல்கிறாரு 5வது பாயிண்டா. கிச்சனுக்குள்ளே வந்து ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் பார்க்கும் பொழுது எதுக்கு உள்முக வரி எதுக்கு உள்முக வரி இல்லைன்னு அவங்க குழம்புறது ஒரு பக்கம், கம்ப்யூட்டரே திணறுது அப்படிங்கிறது 2வது பக்கம். கம்ப்யூட்டர் திணறுதுன்னா கம்ப்யூட்டர் இங்கே திணற போகுது, எந்த ரேட்டை போடணும்னு அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் திணறாங்கன்றத சிம்பிளா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோட இஷ்யூவை எடுத்து முன்வைக்கிறாரு அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள். அந்த தருணத்தில் அந்த வீடியோ நான் பார்க்கும் பொழுது எப்படி சிம்பிளாக கொண்டு போய் மக்களுக்கு புரிகிற மாதிரியும் மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரியும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது பன்னோட போல பல பொருட்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இஷ்யூஸ் இருக்கு. இந்த இஷ்யூ ஆகப்பட்டது சரி பண்ண வேண்டியது யூனியன் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இது சரி பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோரிக்கையை அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் வந்ததுனால மட்டும்தான் வச்சாரானா, டெஃபினட்டா ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் முன்னாடி இது வைப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டான்னு இஸ் நாட் கன்சர்ன். அவருக்கு என்ன கன்சர்ன் நவநீத்,
அவரோட கன்சர்ன் அவரோட ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அவரோட கன்சர்ன் அவரோட பிசினஸ், அவரோட கன்சர்ன் ஜிஎஸ்டி இவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்கு, எங்களுக்கு எந்த லாபமுமே இல்லையே. ஜிஎஸ்டினால யாருக்கு லாபம்? கவர்மெண்ட் கிட்ட தானே காசு போகுது. அப்ப கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு மதிக்கணும், ஒரு ஜிஎஸ்டி கட்டுறவங்களை எந்த அளவுக்கு மதிக்கணும் அப்படிங்கிறத அவரு வந்து இன்டைரக்டாவோ டைரக்டாவோ வலியுறுத்துறாரு. இது வந்து சோஷியல் மீடியால இது புரிஞ்சதுனால, பல பேருக்கு அவர் சொல்றது புரிஞ்சதுனால அந்த மக்கள் இந்த இஷ்யூஸை தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்க, இவ்வளோ அதிகமாக ஜிஎஸ்டி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஏன் அந்த வீடியோ பெருமளவில் வந்து பகிர்ந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு விலைவாசி உயர்வு உச்சத்தில் இருக்கு. நவநீத், இன்னைக்கு வந்து ஒரு 500 rupeesக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, காய்கறி வாங்க போகிறீங்கன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ் கூட கிடைக்கிறது இல்லை. நீங்கள் நான் வெஜிடேரியன் இருந்தால் கூட நான் வெஜிடேரியன் ப்ரைஸும் ஹையாக தான் இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக தான் இருக்குது. ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு ஜிஎஸ்டி கட்டி, இன்கம் டேக்ஸ் கட்டி, சேலரிட் எம்ப்ளாயி லிட்ரலாக கடுமையான உழைப்பு, ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில் அவர் கையில் ஒன்றும் நிற்கிறது இல்லை. இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவது நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வந்து அதிகமாக கொடுக்குறீங்களா? அதுவும் கிடையாது. ஃபிக்ஸட் ரேட்டும் பார்த்தீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கும் சரி, நீங்கள் சேலரிட் எம்ப்ளாய்க்கும் சரி, ஃபிக்ஸட் டெபாசிட் ஆகப்படுது ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டை பேஸ் பண்ணி, அதுவும் வந்து பெரிய ரிட்டர்ன்ஸை வந்து மிடில் கிளாஸ்க்கு கொடுக்கறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மிடில் கிளாஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்ன? ஜிஎஸ்டி இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, அப்போ பயனாவது வருதா, ஏதாவது பயன் இமீடியட்டாக வருதா? அதுவும் இல்லை. அது பொதுமக்களுடைய வியூ. ஜிஎஸ்டி கரெக்டா தப்பா அந்த டிபேட்டுக்கு நான் போகல. ஜிஎஸ்டி தேவைதான். ஆனால் 2017 லேட் ஸ்ரீ அருண்ஜேட்லி சார் இருக்கும்போது, யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது, இதே மாதிரி பல இஷ்யூஸ் வந்து அவரோட நம்ம டிஸ்கஸ் பண்ணுற வாய்ப்பும் கிடைச்சிது. பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை கொண்டு போயிட்டு நம்ம சென்னையில் நடந்த மீட்டிங்கில் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அருண்ஜேட்லி அவர்கள் பொறுமையாக கேட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கான சொல்யூஷனும் வந்து 1.5 months 2 months கொண்டு வந்தார். டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி, நீங்கள் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி நாமக்கல் இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் ஒரு கிளாரிட்டியே இல்லை. அந்த குழுக்கெல்லாம் நான் போய் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். அட்ரஸ் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும் பொழுது இந்த ரெப்ரசன்டேஷன் எடுத்துகிட்டு போய் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் சார்பில், இன்ஃபேக்ட் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இருந்தார் அந்த டைமில், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் அந்த ரெப்ரசன்டேஷனை அருண்ஜேட்லி அவர்களுக்கு கொடுத்து, அருண்ஜேட்லி அவர்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணி ரிவர்ஸ் சார்ஜா ஃபார்வர்ட் சார்ஜான பொழுது 2 சாய்ஸுமே கொடுத்தாங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு பெனிஃபிட் வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி பல பாலிசி சேஞ்சஸை தொடர்ச்சியாக 2017 கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, ஜிஎஸ்டிங்கிறது 4 ரேட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறத ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் 2 ரேட் ஸ்ட்ரக்சரை மூவ் ஆகிறது தான் இந்தியாவுடைய எய்மே. நீங்கள் இந்தியாவோட ஜிஎஸ்டி வந்து காம்ப்ளெக்ஸா, நிறைய குழப்பத்தோட இருக்கான்னு கேட்டிங்கன்னா 100% இருக்கு. 100% இருக்கு. ஏன்னா ஒரு ஜிஎஸ்டி கேசஸ் அப்பியர் ஆகிறதுனால சொல்கிறேன், இல்லை ஜிஎஸ்டியோட விஷயங்களை வந்து கன்சல்ட் பண்ணாலும் சொல்கிறேன், 100% ஜிஎஸ்டியில் பிரச்சனை இருக்குது. ஒன்று லிட்டிகேஷன் ப்ராப்ளம், எந்த ரேட் அப்ளை பண்ணுன்ற ப்ராப்ளம், எந்த ஹார்மோனைஸ் சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர் அப்ளை பண்ணுன்ற ப்ராப்ளம், நெக்ஸ்ட் உள்முகவரி பிரச்சனை, நெக்ஸ்ட் பிளாக் கிரெடிட் பிரச்சனை, நெக்ஸ்ட் வந்து எந்த இண்டஸ்ட்ரிக்கு எந்த மாதிரியான ஜிஎஸ்டி அப்ளை பண்ணணுங்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனை தாண்டி ரிட்டர்ன் ஃபைலிங்கில் பிரச்சனை. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியும் ஃபார்ம்ஸ் வந்து கரெக்டாக இனிஷியலாக இல்லாததுனால 2017 நிறைய கிளிச்சஸ்ஸு பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டுகிட்டே போனாங்க. ரிட்டர்ன் ஃபைலிங் டேட்ஸு, அதுக்கப்புறம் ஆடிட் டேட்ஸு தள்ளி போட்டுகிட்டே போனாங்க. அப்போ கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 years to 4 yearsக்கு லிட்டிகேஷன் ஃப்ரீ இல்லாமல் பண்ணியிருக்கணும். இப்போ தான் ஜிஎஸ்டி செட்டில் ஆகிட்டு இருக்கு. ஜிஎஸ்டி வருமானமாகப்பட்டது கவர்மெண்ட்டுக்கு உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ஜிஎஸ்டி வருவாய் ஏறுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அதுக்கான பெனிஃபிட்டை இன்கம் டேக்ஸில் மிடில் கிளாஸ்க்கும் ஏழைங்களுக்கும் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போது வரக்கூடிய நாட்களில் ஜிஎஸ்டி ரேட் ஆகப்பட்டதை 2 ரேட் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஒன்று க்ரீம் பண்ணுக்கு நீங்கள் ஒன்று அதிகமான டேக்ஸாவது போடுங்க, இல்லை கம்மியான டேக்ஸாவது போடுங்க, ஆனால் ஒன்றா போடுங்கன்னு தான் அவர் சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? 18% போட்டால் உள்முக வரி எடுத்துப்பார். அவர் எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கஸ்டமர்ஸ் கிட்ட கிளைம் பண்ணிவிட்டு அதை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருவாரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த உள்முக வரியில். இல்லாட்டி 5% போடுறாரு, உள்முக வரி கிடையாதுங்க, ஆனால் 5% நீங்கள் கலெக்ட் பண்ணி கட்டிட்டீங்கன்னா கட்ட போறாரு. ஆனால் 2 சுச்சுவேஷன் வச்சிருக்கிறதுனால அவருக்கு வந்து கிளாரிட்டி இல்லாத விஷயத்தை தான் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் கிளியராக குறிப்பிட்டிருந்தாரு அவருடைய டிஸ்கஷனில். சார், அவர் இந்த கேள்விகளை கேட்கும்போது நிதியமைச்சரும் சரி, எம்எல்ஏ அவர்களும் சரி சிரித்துட்டு தான் அந்த கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் அவங்க என்ன அஃபண்ட் ஆனாங்களா என்னன்னு தெரியல சார்.
பிரஸ் மீட் வச்சு இவர் இப்படிலாம் கேட்கலாமா, அவர் கேட்டது எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது தொடர்ந்து எம்எல்ஏ அவர்களும் திருப்பி ஒரு பிரஸ் மீட் கூப்பிட்டு ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன கால் பண்ணியிருந்தாரு, அமைச்சர்கிட்ட என்ன கூப்பிட்டு போங்க, எனக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி அவர் பேசிருந்துன்னு சொல்றாரு. இதே தொடர்ந்து அவர் திருப்பி அமைச்சர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவர் அமைச்சர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த மன்னிப்பு கேட்கறத இவங்க வீடியோவா எடுத்து வெளியே போட்டிருக்காங்க சார். அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி எல்லாம் நடக்கிறது சரியா சார்? டெஃபினட்டா நல்ல கொஸ்டின் நவநீத். அரசியல்ல வரவங்க பாலிடிக்ஸ்னு வந்துட்டா யூ ஆர் அ பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ். அது எந்த கட்சி, என்ன சித்தாந்தம், அதுக்குள்ள நம்ம போக வேணாம். பட்டு நீங்கள் பாலிட்டிக்ஸ்னு எடுத்திங்கன்னா அதில் பேஷனேட்டாக இருக்கணும். மக்களை சந்திக்கும் பொழுது பல விஷயத்தை அவங்க குறிப்பிட தான் செய்வாங்க. தண்ணி வராத பிரச்சனையிலேருந்து, குழால தண்ணி வராத பிரச்சனையிலேருந்து, வீட்டு கரண்ட் பிரச்சனையிலேருந்து, ஜிஎஸ்டி இஷ்யூலேருந்து, இன்கம் டேக்ஸ்லேருந்து எல்லாத்த பற்றியும் விமர்சனம் பண்ணுவாங்க. அது பொலிட்டிஷியனுக்கும் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு பொலிட்டிஷியன் நீங்கள் களத்துக்கு போயிட்டீங்க, உங்ககிட்ட பிரச்சனையை சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க, உங்களை பற்றி பாராட்டிட்டா இருப்பாங்க. யாராக இருந்தாலும் இருக்கட்டும், அது டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், பொலிட்டிஷியனை நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க. அப்போது மக்களை ஃபேஸ் பண்ணும்போது இஷ்யூவை பற்றி தான் பேசுவாங்க. அதுக்காக நீங்கள் அஃபென்ஸ் ஆகுறதோ இல்லாட்டி அதை வேற டைரக்ஷனில் அதை சிந்திக்கிறதோ என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் நாட் நீடட். அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் யாரு? அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு தொழிலதிபர். அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியது, அவருடைய இஷ்யூக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். இஷ்யூக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியது மிச்சம் அதெல்லாம் விட்டுடலாம். அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் எந்த அவருடைய கோயம்புத்தூருடைய அந்த ஸ்லாங், அந்த டோனு, இல்லை அந்த அன்பு, இல்லை பண்பு, அந்த மரியாதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். அவர் அந்த டோனில் சொல்றது அவரை மாற்றிக்க முடியாது. அவர் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க அப்படிதான் பேசுவாங்க. அப்போ அவங்களுடைய அந்த டோனெல்லாம் விட்டுடலாம். அவர் மையப்புள்ளி என்ன, அவர் எதுக்காக எழுந்தாரு, எதுக்காக எழுந்து அவர் சொன்னாரு, அவர் எழுந்து கேட்டாலும் கேட்காட்டியும் அவர் பிசினஸ் நடந்துட்டு தான் இருக்க போகுது. அவர் ஒரு பிசினஸ் மேன், வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் ஹிம். 100கணக்கான எம்ப்ளாயீஸ்க்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் இஸ் நாட் அ பொலிட்டீஷியன். அவர் எந்த பார்ட்டியும் ரெப்ரசென்ட் பண்ணல. அப்போ இப்படி இருக்கும் பொழுது அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னதுக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சமயம் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்களே கால் பண்ணி சொல்ற மாதிரி, பப்ளிக்ல சொல்ற மாதிரி கால் பண்ணி, இல்லைங்க இந்த மாதிரி நான் நிதியமைச்சரை பார்க்கணும், மன்னிப்பு கேட்கணும்னா அந்த மன்னிப்பு ஆக்சுவலாக கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அப்பாலஜிங்கிறது இதுக்கு டெண்டர் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. காரணம் ஒன்று தான், அவர் கேட்டது ஜிஎஸ்டி பற்றி, அதுவும் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில். அவர் எப்பயும் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு. ஏன்னா அவரோட பழகவங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு நகைச்சுவையும் அன்பும் பண்பும் பக்குவமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கிறவர் யாரையும் பகிச்சிக்க மாட்டார். அவரோட இன்டென்ஷன் அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயம் இல்லை, அப்பாலஜி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கேட்டது எதுவுமே தவறு இல்லை. அவர் கேட்டது சட்ட ரீதியா ஆர்டிகல் 246A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி மேல உரிமை இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயும் உரிமை இருக்கு. அதனால அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவருடைய இஷ்யூவை சொல்றாரு. இல்லைன்னா அவர் டெல்லிக்கு போய் சொல்ல முடியும், இல்ல தலைமைச் செயலகத்துக்கு வர முடியுமா? நீங்க இன்டராக்ட் பண்ணும்போது தான் அவர் சொல்றாரு. அப்போ அந்த வீடியோ ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அவர் போய் மன்னிப்பு கேட்கிற வீடியோவை ஷேர் பண்றது மொத்தத்துல அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. நவநீத், அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எத்தனை எம்ப்ளாயிஸ் வேலை பண்றாங்க அவங்க ஹோட்டல்ல, எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு, மாசம் சம்பளம் போட்டுட்டு இருக்காரு, டாக்ஸ் கட்டுறாரு, பிஎஃப் கட்டுறாரு, ஸ்டேட் போடுற எல்லா இன்டைரக்ட் டாக்ஸும் கட்டுறாரு, சென்டர் போடுற டாக்ஸும் கட்டுறாரு, இன்கம் டாக்ஸ் கட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பிராண்டை செலிப்ரேட் பண்றாங்க, அந்த அளவுக்கு ஒரு ஆண்டர்பிரனர், ப்ரோக்ரெசிவ் ஆண்டர்பிரனர், பில்லர் ஆஃப் கோயம்புத்தூர். அவரை இந்த மாதிரி சர்ச்சை பண்ணி விட்டா அவருக்கு எந்த மனநிலையில இருப்பார்? அவரு இஸ் an entrepreneur at the end of the day. He has to go and face the employees. அப்போ அவருக்கு தேவையான அந்த ரெஸ்பெக்டை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, அது யாரா இருந்தாலும் சரி. அதனால அவருடைய அந்த பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா 1960 ஸ்டார்ட் ஆகணும். அவர் நேற்று முந்தானத்து ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் இல்லை. அவர் தொடர்ச்சியாக இந்த பிஸ்னஸில் அவங்க ஃபேமிலி இருந்துட்டு இருக்காங்க. இந்த பிஸ்னஸில் பேக்வர்ட் இன்டெகிரேஷன் பண்ணி நல்ல மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் பயன்படுத்தி செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனர். அவரை பொது வழியில் அரசியல் தலைவர்களை விமர்சனம் பண்ணிக்கலாம். இப்போ பிஜேபி டிஎம்கே விமர்சனம் பண்றது, அதிமுக டிஎம்கே விமர்சனம் பண்றது, டிஎம்கே பிஜேபி விமர்சனம் பண்றது, காங்கிரஸ் பிஜேபி விமர்சனம் பண்றது, இது அரசியல் தனம். ஆண்டர்பிரனரை
ஒரு அரசியல் கட்சி வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. காரணம் அவருடைய மனநிலை என்னவா இருக்கும் இன்னைக்கு. அவருடைய இஸ் an entrepreneur at the end of the day. அவர் வந்து ஒரு 100 பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு. அரசியலுக்கு வரும்பொழுதே பீப்புள்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை அணுகணும், அந்த பிரச்சனையை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனை எப்படி வேணா கேட்பாங்க. இன்னைக்கு அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் ஒரு ஆண்டர்பிரனர் அப்படி பேசியிருக்காரு. ஒரு சாதாரண மனிதர் எப்படி பேசியிருப்பாரு? ஒரு ஆட்டோ டிரைவருக்கு இருக்க பிரச்சனை, ஆட்டோ டிரைவர் கூட ஜிஎஸ்டி பிரச்சனை இருக்கு. எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு போடுற பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள இல்ல, அதனால பெட்ரோல் டீசல் விலை அதிகமா இருக்கு. ஒரு ஆட்டோ டிரைவர் கேட்பாரு, ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்பாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்பாரு. என்ன கேட்பாரு? எப்பங்க பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வருவீங்க? ஜிஎஸ்டி கொண்டு வந்தா பிரைஸ் கம்மியாகல, அப்ப லாபம் அதிகமாகல ஆட்டோ டிரைவருக்கு. அப்ப அவர் எப்படி கேட்பாரு? ஆட்டோ டிரைவர் அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லயும் அவருக்கு புரிஞ்ச விஷயத்துல அவர் கேட்பாரு ஜிஎஸ்டி பத்தி புரிஞ்சா. அப்போ ஒருத்தருக்கும் உரிமை இருக்கு கேட்கறதுக்கு கவர்மெண்ட்டை. திஸ் இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஆனா அதை வந்து வேற டைரக்ஷன்ல கொண்டு போய் அவர் வீடியோவை ஷேர் பண்ணி அவர் வந்து ஒரு சமுதாயத்துல அங்கீகாரம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனர். அவர் பிராண்டுக்கு அங்கீகாரம் இருக்கு, அவங்க ஃபேமிலிக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு, அவரு பேருக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு. அந்த அங்கீகாரத்தை என்னைக்குமே வந்து எல்லா பொலிட்டீஷியனும், அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி, யாரா வேணா எடுத்துட்டு போங்க, பட் அவருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் கொடுத்து தான் ஆகணும். விமர்சனம் கவர்மெண்ட் இருந்தால் விமர்சனம் பண்ணுவாங்க. அதுவும் டாக்ஸ் விஷயத்துல ஒரு மனிதன் அஃபெக்ட் ஆகிறதுனால கண்டிப்பா அதை பத்தி கேட்பாங்க. அதனால வந்து ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் போயிருக்கு. நவநீத், டாக்ஸ் ஆன் டாக்ஸ் போயிடுச்சு. போனோடனே ப்ராடக்டோட பிரைஸ் கம்மியாக இருக்கணுமா ஆயிருக்க கூடாதா? ஆனால் ப்ராடக்ட் பிரைஸ் கம்மியாகலையே. ஜிஎஸ்டி வந்து ஜூலை 1 2017 வரும்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க? நிறைய பொருளோட விலை கம்மியாகும்னு சொன்னாங்க பல மீட்டிங்ல. கம்மியாச்சா? ஆனால் ஏறி இருக்கே. அப்போ ஜிஎஸ்டி வந்ததுனால அந்த கம்மியான பெனிஃபிட்டை மக்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தாங்களான்னா ஆன்டை ப்ராஃபிட்டரிங் ப்ரொவிஷன்ஸே கிடையாது நவநீத். ஆன்டை ப்ராஃபிஷன் ப்ரொவிஷன் என்னன்னா, கவர்மெண்ட் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால அதனால பல கார்பரேட்டுக்கு லாபம் வந்திருக்குமா வந்திருக்காதா? ஏன்னா டாக்ஸ் ஆன் டாக்ஸ் இருந்தது, எக்ஸைஸ் டியூட்டி, அது மேல வேட்டு. அந்த டாக்ஸ் ஆன் டாக்ஸ் போனதுனால ஜிஎஸ்டி சீம்லெஸ்ஸா இருக்கிறதுனால கேஸ்கேடிங் எஃபெக்ட் போனதுனால அதனால வரக்கூடிய ரெடியூஸ்டு பிரைஸை பல கார்பரேட்ஸ் வந்து பெனிஃபிட் எடுத்திருக்காங்க. ஆனா ஜூலை 1 ஆன்டை ப்ராஃபிட்டரிங் ப்ரொவிஷன்ஸே இல்லை. இது வரைக்கும் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணல. நீங்க ஜிஎஸ்டியே பல மடங்கு குறைச்சாலும், கவர்மெண்ட் ஜிஎஸ்டியை பல முறை குறைச்சாலும் இன்புட்ஸ் மேல, அந்த இன்புட்ல குறையக்கூடிய ஜிஎஸ்டி பெனிஃபிட்டை மக்கள் கிட்ட கொடுக்கறது இல்லை ஆண்டர்பிரனர்ஸ். அந்த இஷ்யூவெல்லாம் அட்ரஸ் பண்ணி சரி பண்ண வேண்டிய இடத்துல கவர்மெண்ட் இருக்காங்க. மக்களுக்கு பெனிஃபிட் ஆக மாதிரியான விஷயம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க ஜிஎஸ்டி. ஆனா அந்த குறைஞ்ச ஜிஎஸ்டியை மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா? அதான் கேள்வி. உள்முக வரி குறைஞ்சிருக்கு, ஒரு பொருள் வாங்க ரா மெட்டீரியலோட விலை குறைஞ்சிருக்கு. ஸ்டீல்ல குறைக்கிறீங்க, மொபைல் ஃபோன் பார்ட்ஸை குறைஞ்சிருக்கீங்க, ஆனால் மொபைல் ஃபோனோட ரேட் குறைஞ்சிருக்கா? பார்ட்ஸோட ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு. அந்த பார்ட்ஸோட ஜிஎஸ்டி குறைஞ்சா மொபைல் ஃபோனோட பிரைஸ் கம்மியாகணுமா வேணாமா? ஆனால் அந்த பிரைஸ் கம்மியாக மாட்டேங்குது. அப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கார்பரேட்டோ இல்லை பெரிய நிறுவனமோ அந்த ஜிஎஸ்டிலால வந்த லாபத்தை அவங்க மார்ஜினாக வச்சுட்டு இருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் கிட்டயும் அது போல. அப்போ குறைக்கிறதுக்கான செயல்முறை மக்களுக்கு போய் சேருதா அப்படின்னு பார்த்தா சேர்றதும் இல்லை. இந்த இஷ்யூஸ் எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஸ்டேட்ஸோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸும் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் டிஸ்கஸ் பண்ணி ரேஷனலைஸ் பண்ணி மக்களுக்கு விலைவாசி குறையறதுக்கான செயல்பாடை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுக்க வேண்டியது ஜிஎஸ்டியில தான். அப்புறம் மானிட்டரி பாலிசி, அப்புறம் ஃபிஸ்கல் பாலிசி. மானிட்டரி பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி இன்ட்ராக்ட் பண்ற இடம் மானிட்டரி பாலிசி கமிட்டி. அதுல எப்படி இன்ஃப்ளேஷனை செட்ரைட் பண்ணணும், எப்படி வந்து கரெக்டாக கொண்டு போகணுங்கிறது அவங்க டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி பொருளாதார விஷயங்களை, மக்களுக்கு பயன்பட வேண்டிய விஷயங்களை அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்றது அந்த பாயிண்ட்டை எடுத்து அதுக்கு அந்த பாயிண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி குறைக்க வேண்டிய இடத்துல கவர்மெண்ட் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ரிட்டர்ன் ஃபைலிங்கே பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இதை தாண்டி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இந்த ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய ரேஷனைசேஷனை வந்து எப்படி வந்து ஆடிட் பண்ணணும், எப்படி அசஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேட் ஜிஎஸ்டி ஆடிட்டாக இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் ஜிஎஸ்டியாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து பல மடங்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் என்ன சொல்றாரு? ஜிஎஸ்டி ஆஃபீஸர் கிச்சனுக்குள்ள வரும்போது இன்புட்டை பார்க்குறாங்க. அவரோட லாங்குவேஜ் கிச்சனை பார்த்துட்டு குழம்பிடுறாங்கன்றாங்க. அவர் சொல்றாரு ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் கிச்சனுக்குள்ள வந்தால் குழம்பிடுறாங்கன்றாரு. அவர் என்ன சொல்ல வராரு? அது என்ன லா பாயிண்ட் அப்படின்னு நீங்க பார்க்கணும். அவர் என்ன சொல்ல வராருன்னா, கிச்சனுக்குள்ள வரும்போது இன்புட்ஸ் தானே இருக்கும். பன்னு, பேட்டரு, வெஜிடபிள்ஸு, மசாலா பாக்கெட்டு, என்னென்ன அந்த ஃபுட்டு தயார் பண்ணுறாங்களோ அதுக்கான இன்புட் இருக்கு.
அவுட்புட் என்ன அந்த ப்ராடக்ட், தோசை, இட்லி, காஃபி, ரோஸ் மில்க்கு, வடை, பன்னு, க்ரீம் பன்னு அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு அவுட்புட் வந்து ஒன்று கரெக்ட் யூனிஃபார்மாக போடுங்க, இல்லை கம்மி பண்ணுங்க, ஏதோ ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றாரு ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரிக்கு. இதில் என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்குறேன். அவர் கேட்டதில் எந்த தவறும் கிடையாது. அவர் வந்து இதுக்கு மன்னிப்பு கூற வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த வீடியோவை ஷேர் பண்ணது தவறு தான் அப்படிங்கிறதையும் திரு அண்ணாமலை அவர்கள் கிளியராக வந்து ட்வீட்டில் போட்டிருக்காரு. அவரும் என்ன போட்டிருக்காரு ட்வீட்டில், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இஸ் அ பில்லர் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரின்னு போட்டிருக்காரு. அப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது அது என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவர் வந்து பொது வழியில் வந்து இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டது, சர்ச்சையாக்குனது வந்து அது வந்து அவசியமற்றது. ஏன்னா அவருடைய இஷ்யூ வந்து டெஃபினட்டாக ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய இஷ்யூ. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக இது பேசப்பட்டு இருக்கு. அதனால we have to wait and watch. ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் சரி, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் சரி, இல்லை அவங்க ரெப்ரசன்ட் பண்ண கட்சிகளும் சரி, இதை ஜிஎஸ்டி அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் கடைசியாக எதுக்காக போராடி இருக்காரு, இவ்வளோ சோஷியல் மீடியா எதுக்காக போராடி இருக்காரு, அவர் போராடினது ஜிஎஸ்டிக்காக, ஜிஎஸ்டி பிரச்சனை சரி பண்ணுறதுக்காக. இந்த பிரச்சனையை காட்டிட்டு அவரை வந்து திசை திருப்ப தேவையில்லை. அவர் சொன்னது என்ன பிரச்சனை, அதை சரி பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் இருக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் இருக்கு, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் இருக்கு, அவங்க கட்சிக்கும் அது இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலில் போயிட்டு ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த ரேட் ரேஷனலைசேஷனும் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சரி பண்ணுறதும், அவங்களுக்கு ஜிஎஸ்டி கம்ப்ளைன்ஸ் அவங்க ஃபைல் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 2, ஜிஎஸ்டிஆர் 2A அப்புறம் 3B ஃபார்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டே இல்லாமல் அவங்க ரிட்டர்ன் வந்து ஈஸியாக ஃபைல் பண்ணுற மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமை கொண்டு வந்தால் குறு சிறில் தொழில் பண்ணுறவங்களுக்கு பயனடையும். அதை தாண்டி ஜிஎஸ்டிக்குள்ளே இருக்கிறதுனால நல்ல லோன் கிடைக்கணும், அவங்களுக்கு ஈஸியாக லோன் கிடைக்கணும், கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு லோன் கிடைக்கணும். ஒருத்தர் ஜிஎஸ்டிக்குள்ளே இருக்காரு, ஜிஎஸ்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு, இன்கம் டேக்ஸ் கட்டுறாரு, அவர் எதிர்பார்க்கறது என்ன, பேங்க்லேருந்து லோன் கிடைச்சா கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைச்சா இன்னும் பல பிஸ்னஸ் தொடர்ந்து பண்ணுவார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒரு பிஸ்னஸ் மைக்ரோ என்டர்பிரைஸ் ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு சோப் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்காருன்னு வச்சுப்போம். பெரிய நிறுவனங்கள் வந்து சோப் வித்துட்டு இருக்காங்க. ஆனால் இவர் ஜிஎஸ்டி இருக்கிறதுனால முதல் நாளில் ஜிஎஸ்டி போட்டு விற்கணும். ஒரு சமயம் மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு ஒரு தனி மினிஸ்ட்ரி செட்டப் பண்ணி அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கணும். ஒரு 5 கோடி வரைக்கும் ஜிஎஸ்டி கிடையாது, ஆனால் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த 5 கோடி விலக்கு எடுத்துக்கணும்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு 5 கோடி டர்ன் ஓவர் வரைக்கும் மற்ற பெரிய நிறுவனங்களுக்கு அப்ளை ஆகக்கூடிய ஜிஎஸ்டி ரேட்டு நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு அப்ளை ஆகாது. நீங்கள் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டுக்கு நீங்கள் ரீஃபண்ட் எடுத்துக்கலாம், சீம்லெஸ் ரீஃபண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் யூஸ் ஆகும். அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வச்சு அவர் என்ன பண்ணுவார், தொழில் பண்ணுறவர் இன்னும் 4 தொழிலை தொடங்குவார், சம்பளம் அதிகமாக கொடுப்பாரு, இல்லை நிறைய பேரை வேலைக்கு வைப்பார், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் ஆகும். அப்போது அவருடைய ப்ராடக்ட்டுக்கும் ஜிஎஸ்டி இல்லாததுனால அவரால் வந்து பெரிய நிறுவனங்களோட போட்டி போட முடியும். இதை செய்ய வேண்டியது கவர்மெண்ட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி பண்ணால் தொழிற்கள் வளரும், கிரெடிட் டாக்ஸஸ் கொடுக்கணும், ஜிஎஸ்டிங்கிறத பயன்படுத்தி பெனிஃபிட்டை கொடுக்க ஆரம்பிக்கணும். அது ஒரு ப்ராப்ளமாக வந்து கொண்டு போய் இருக்கிறத தாண்டி ப்ராப்ளம் ஷுட் பிகம் அ சொல்யூஷன். அதுதான் ஜிஎஸ்டியுடைய நோக்கமே கொண்டு வரும் பொழுது சரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக யூனியன் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் செய்வாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் செய்வாங்கன்றது நான் நம்புகிறேன். சார், அதே ப்ரெஸ் மீட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜிஎஸ்டி வந்து எளிமையாகவும் சுலபமாகவும் ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸை தான் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதே எல்லாம் ஒரு கேள்வி இருக்குது சார். என்னன்னா, இந்த ஜிஎஸ்டியால் எளிய மக்களுக்கு என்ன தான் சார் பயன், இந்த ஜிஎஸ்டி எப்படி செயல்படுது, சுருக்கமாக சொல்ல முடியுமா சார்? இந்த ஜிஎஸ்டி ஆகப்பட்டது கொண்டு வந்தது வந்து பெரிய முயற்சி, மக்களுக்கு பயன்படும் தான் கொண்டு வந்தாங்க. எப்படின்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸ் இல்லாமல், கேஸ்கேடிங் எஃபெக்ட் இல்லாமல், அதனால் ப்ரைஸ் கம்மியாகும். ப்ரைஸ் கம்மியாகும் போது ஜிஎஸ்டியை போட்டாலும் விலைவாசி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ரெண்டாவது பெனிஃபிட் ஜிஎஸ்டி என்னன்னா, பெரும்பாலான பொருட்கள் எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. மூணாவது விஷயம் என்னென்னா, ஜிஎஸ்டி வந்ததுனால பல பொருட்களோட விலை கம்மியாகும், பல கார்பரேட்ஸ் அதை பாஸ் பண்ணல. இப்போ பேஸ்ட் வாங்குறீங்க, சோப்பு வாங்குறீங்கன்னா அந்த நிறுவனங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்ததுனால இன்புட்டோட விலை கம்மியாச்சு. ஆனால் ப்ரைஸ் கம்மி பண்ணாங்களா? இன்புட் கம்மியாச்சு, ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கணும். ப்ரைஸ் கம்மி பண்ணலாம், அங்கேயே இருந்துச்சு, இல்லை மேலே போயிடுச்சு. அப்போ இது நடுவில் இருக்க லாபத்தை பல கார்பரேட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இதை செக் பண்ணுற மெக்கானிசம் ஆன்டை ப்ராஃபிட்டரிங் ப்ரொவிஷன்ஸ். இப்போ கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி ரேட்டே குறைச்சாலும் இன்புட்டை ஃபர்தராக குறைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் ப்ரைஸை குறைப்பாங்களா? குறைக்க மாட்டாங்க கார்பரேட்ஸு. அப்போது இதை செக் பண்ணுற மெக்கானிசம் என்ன? ஆன்டை ப்ராஃபிட்டரிங் ப்ரொவிஷன். ஆன்டை ப்ராஃபிட்டரிங் ப்ரொவிஷன் என்னன்னா, கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய சலுகைகள்னால ஜிஎஸ்டியில்
அந்த லாபத்தை கன்சியூமருக்காக தான் கொண்டு வராங்க, அதான் நோக்கமே. ஆனால் அது பாஸ் பண்ணுன்னு சொன்னாக்க அந்த நிறுவனம் பயனடைவாங்களே தவிர கன்சியூமர் பயனடைய மாட்டார். இதை செக் பண்ணுற மெக்கானிசமை இமீடியட்டாக இந்தியா கொண்டு வரணும். இதுக்கான டிஸ்கஷன் ஜிஎஸ்டி கவுன்சிலில் நடக்கணும். அதை நடந்து கொண்டு வந்து செயல்படுத்தினாதான் ஜிஎஸ்டியோட பெனிஃபிட் ஆகப்பட்டது மக்களுக்கு போய் சேரும். இது நான் இன்னைக்கு சொல்லலை, ஜூலை 1ஆம் தேதி 2017 நான் பேசியிருக்கேன். ஜிஎஸ்டிக்கு ஆதரவு பண்ணுறது காரணமே இது வரும்ன்ற எண்ணி தான். இது கொண்டு வந்தாதான் ஜிஎஸ்டி பெனிஃபிட் ஆகப்பட்டது மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஃபைலிங்ன்றது ஒரு பெரிய எக்ஸசைஸ். அதில் எக்கச்சக்க பிரச்சனை வருது, எக்கச்சக்க மிஸ்டேக் ஆகுது. அந்த ரிட்டர்ன் ஃபைலிங்கை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜிஎஸ்டிங்கிறது நல்ல கான்செப்ட், ஆனால் இப்போ இருக்க சிஸ்டம் ஆகப்பட்டது அதை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. அதை சரி பண்ண வேண்டியது 2 கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அந்த டீம் ஸ்டேட்ஸை வந்து கவுன்சிலில் உட்காந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் உட்காந்து சரி பண்ண வேண்டியது கட்டாயம். சரி பண்ணாதான் இந்தியா வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரைம் மினிஸ்டருடைய நோக்கமும் அதுதான். ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களோட நோக்கமும் இதெல்லாம் சிம்பிளிஃபை ஆக்கி வரக்கூடிய ஜிஎஸ்டி பெனிஃபிட்டை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தான் அவருடைய எண்ணமும். ஆனால் அதுக்கான சிஸ்டம் எல்லாம் ஓரியன்டேஷன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது ரெஸ்பெக்டிவ் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. காரணம் வந்து ஆர்டிகல் 246A ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதனால 2 கவர்மெண்ட்டுக்குமே பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்மளோட பாயிண்ட். நவநீத் சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி விரிவாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி சார். நன்றி நவநீத்.